இன்று செம்மணி சிந்து பாத்தி புதைகுழியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை 8 மணியளவில் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் பிரணவன் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் ராஜ் தோமர் அவர்களுடைய குழாம் இந்த அகழ்வு பணி ஆரம்பித்தது. முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும், மற்றது இந்த அகழ்வு பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு வரையப்பட்டது. தொடர்ந்து 3 மணியிலிருந்து இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. ஜாக்கெட் போட்டா தான் இருக்கானா? இதுக்கு ஜாக்கெட் இல்லை. இன்று செம்மணி சிந்து பாத்தி புதைகுழியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுபடி யாழ்ப்பாண நீதவான் அவர்களின் தலைமையில் இன்று காலை 8 மணியளவில் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் பிரணவன் அவர்களுடன் தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் ராஜ் தோமர் அவர்களுடைய குழாம் இந்த அகழ்வு பணி ஆரம்பித்தது. முதலாவதாக கடல் மட்டத்திலிருந்து இந்த புதைகுழி எவ்வளவு தூரம் உயரம் இருக்கின்றது என்றும், மற்றது இந்த அகழ்வு பிரதேசத்தை அடையாளப்படுத்தப்பட்டு வரையப்பட்டது. தொடர்ந்து 3 மணியிலிருந்து இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதன் பிற்பாடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினுடைய சார்பில் அதனுடைய ஆணையாளர் மிராட்கவி மற்றும் நான் சட்டத்தரணி தற்போது நாங்கள் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் நாங்கள் அவதானிப்பாளராக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். குறிப்பாக இந்த மனித புதைகுழி சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் பல்வேறு மனித புதைகுழிகளுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இணை செயற்பாடுகளில் நாங்கள் இணைந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் கொக்குத்தொடுவாய், மன்னார், திருக்கேவிச்சரம் மற்றும் சர்வேஸ்வரா உட்பட்ட பல்வேறு மனித புதைகுழி வழக்குகளில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த மனித புதைகுழி வழக்கிலும் நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். மேலதிகமாக மனித அவயங்கள் அல்லது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுமாக இருந்தால் அது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான விடயப்பரப்புகளில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தன்னுடைய
தீவிரமான அக்கறைகளினை தொடர்ந்து செயற்படுத்தி கொண்டிருக்கும் அதனுடைய பிரிவுகளின் ஊடாக என்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த மனித புதகுழி சம்பந்தமான அகழ்வு பணிகளுக்கான நிதி அமைச்சினால தான் வழங்கப்படுகின்றது. அது தொடர்பான பரிந்துரைகளை நாங்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வழங்கி வருகின்றது. இந்த குறிப்பிட்ட நிதி கோரிக்கையும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தால் கோரிக்கப்பட்டு குறிப்பிட்ட குழாமினரால் பாதுகாப்பு தயாரிக்கப்பட்டு அது வழங்கப்பட்டு ஏற்கனவே முதற்கட்டத்துக்கு தேவையான நிதி முற்றுமுழுதாக நீதிமன்றங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியிலுள்ள அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று முதல் அகழ்வு பணிகள் ஆரம்பமானது. சித்துப்பாத்தி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எண்புகள் அவதானிக்கப்பட்டன. இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார்கள். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சம்பவ இடத்தில் யாழ்ப்பாணம் நீதவான் ஆனந்தராஜா ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித எண்புகள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கான் ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகவே இன்று அங்கு அகழ்வு ஆய்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.